Hello students, நான் உங்கள் திருவாசகம். So நாம பார்க்குறதுனா chapter 5 12th maths 2 dimensional analytical geometry 2 question number exercise 5.5 question number 9. The question is on lighting a rocket cracker it get project in a parabolic path and reaches the maximum height of 4 meter when it is 6 meter away from the point projection. So finally it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of the projection. ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும்போது அதன் பரவலப்பாலை செல்கிறது. அதன் உச்சம் 4 மீட்டர் எட்டும் பொழுது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்டமாக 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்து அடைகிறது எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ இங்கேருந்து ஒரு நான் ராக்கெட் வர்றேன் அப்படின்னா இந்த ராக்கெட் இப்படி ஹைட்டாக போகுது. ஹைட்டை போய்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விழுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கட்டாயம் இது ஓப்பன் டவுன்வேர்டு எல்லாமே தெரியும். ராக்கெட் ஹைட் போயிட்டு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இதோட ஓப்பன் டவுன்வேர்ட் ஃபார்முலா. ஸோ டயக்ராம் இஸ் சொல்யூஷன். ஸோ பாருங்கள் இது ஓப்பன் டவுன்வேர்டு. ஸோ இங்கே நம்ம ஒரு ராக்கெட் கொளுத்துறேன். இந்த ராக்கெட் நான் கொளுத்தும் போது இது எப்படி போகும்னா 6 மீட்டர். இப்போ டோட்டல் இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இங்கிருந்து 12 மீட்டர் லென்த்து. இது 12 மீட்டர். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இது 6 மீட்டர், இது 6 மீட்டர். அப்போ இது ஹைட் இவ்வளோ ஹைட்டில் தான் அந்த ராக்கெட் போகுது, இவ்வளோ ஹைட்டுக்கு டிஸ்டன்ஸில் போகுது. அப்போ இது 4 மீட்டர். அப்போ இங்கேருந்து இந்த ஓப்பன் டவுன் இங்கே விழுறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இதோட பாயிண்ட் என்ன, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இதோட பாயிண்ட் -6, -4. ஸோ இதோட பாயிண்ட் 6, -4. இது ப்ளஸில் இருக்குது. ஸோ என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இப்போ நான் செக் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் இது ஓப்பன் டவுன்வேர்டு. இப்போ ஓப்பன் டவுன்வேர்டுனா x square equal to -4ay. This is the parabola equation. At point first point என்ன கொடுத்துருக்காங்க, first point 6, -4. அந்த பாயிண்ட் 6, -4. So first at a point is 6, -4 அப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 6 square equal to -4 into a, y -4. ஸோ ஒன்று மல்டிபிள் பண்ணால் 6 square 36 equal to 16a -6 4 மல்டிபிள் பண்ணால் 16. இதுலேருந்து a வேல்யூனா a equal to 36/16 தான். ஸோ கேன்சல் பண்ணால் இது 9, இது 4 டைம்ஸ். அப்போ a equal to 9/4 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவில் மறுபடியும் a வேல்யூ அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவில் a வேல்யூ அப்ளை பண்ணும்போது x square equal to -4, a ஓட வேல்யூ என்ன 9/4 கிடச்சிருக்கா, 4a y. அப்போ x square equal to ஸோ மல்டிபிள் பண்ணலாம், இது 4 கேன்சல் பண்ணால் ரிமைனிங் -9y. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதிலிருந்து அது பாயிண்ட் ஆஃப் லெஃப்டில் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன நமக்கு தெரியும், -4, 4. So at the point of -6, -4, so x and y. So differentiate with respect to x. இது differentiate with respect to x பண்ணுறோம். அப்போ x பண்ணும்போது எந்த ஈக்குவேஷனை, ஸோ -6, -4 ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறோம், differentiate with respect to x. differentiate with respect to எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2ax equal to ஸோ இங்கே இல்லை எக்ஸ் வேரியபிள் என்ன பண்ணணும், dy/dx எழுதணும். எக்ஸ் வேரியபிள் இல்லை, அப்போது dy/dx. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலாம், இந்த 9 மட்டும் என்ன பண்ணலாம், 9 லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். இதிலிருந்து நமக்கு dy/dx மட்டும் தான் வேணும். அப்போது 2x ஸோ மைனஸ் அப்படின்னா 2x டிவைட் பை 9 அப்படி எழுதலாம். ஸோ dy/dx ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், சிம்பிள். இப்போ இதிலிருந்து dy/dx ஃபைண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்.
ஸோ dy by dx equal to இப்போ xy வேல்யூ என்ன மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் என்ன x வேல்யூ வந்து 6 y வேல்யூ வந்து -4 minus 2 into minus 6 divided by 9. So same thing dy by dx equal to multiply பண்ணா 12 minus minus plus 12 by 9. So cancel பண்ணா 3 times இது 4 times. So இதில் இருந்து வேல்யூ எழுதலாம். So dy by dx equal to 4 by 3. இப்போ dy by dx 4 by 3 வருமா? ஸோ இப்போ 4 by 3 அப்படின்னா இதிலிருந்து நமக்கு ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா இருக்குது m equal to tan theta அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. m equal to இப்போ m ஓட வேல்யூ என்ன இங்கே 4 by 3. அப்போ tan theta equal to இது வந்து tan theta equal to 4 by 3. ஸோ இங்கே dy by dx வந்து அப்போ இதில் வந்து theta equal to tan inverse of 4 by 3 அப்படின்னு எழுதலாம். தேங்க்யூ.